ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கதையோட டாபிக் மூங்கில் மந்திரவாதியும் முக்கால கிணறும். ஒரு அழகான கிராமத்து எல்லையில ஒரு அடர்ந்த மூங்கில் காடும் அந்த காட்டுல ஒரு பழமையான முக்கால கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணற்றோட தண்ணியை நம்ம குடிச்சோம்னா நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம்னு சொல்லிட்டு மூணுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. ஆனா அந்த காட்டுக்கு யாருமே போறதில்ல. ஏன்னா அந்த காட்டை ஒரு மூங்கில் மந்திரவாதி அந்த காவல் காத்துட்டு வர்றாரு. யாராவது அந்த காட்டுக்குள்ளார நுழையணும் அப்படின்னு நினைச்சாவே அவரு மந்திரக்கோளால தட்டினா அது மூங்கில் எல்லாம் நகர்ந்து வழி தெரியாம வெளியே அனுப்பி விட்டுருது. அதனாலுமே யாருமே போறதில்ல. ஒரு நாள் அதே ஊர்ல இருக்க வேலன் சொல்லிட்டு ஒரு ஏழை இளைஞன் அவரோட வறுமையை நீங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணற்ற நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா மூங்கில் காட்டுக்கு போறாரு. அந்த மந்திரவாதி கண்டுபிடிச்சிட்டாரு. அவரோட குச்சை வச்சு தட்டுறாரு. மூங்கிலெல்லாம் நகர்ந்து வழி தெரியாம தவிச்சு போயிடுறாரு. அவருக்கு உடனே ஒரு யோசனை வருது. ஐயோ மந்திரவாதியே, அந்த கிணத்துல தண்ணியே கிடையாது, நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு காவல் காத்துட்டு வரீங்க, நீங்க பேசாம ஓய்வெடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த மந்திரவாதிக்கு ஒரே பதட்டம் ஆயிருச்சு. என்னடா இது, நம்ம டெய்லியும் காட்டை மட்டும் பாதுகாத்துட்டு இருக்கோம், கிணட்ட போய் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை பார்க்க ஓடுறாரு. அவரோட மந்திரம் எல்லாம் அதை கட்டுப்படுத்தாம விட்டதுனால மூங்கிலெல்லாம் விலகிடுச்சு. வேலனும் அந்த மந்திரவாதி பின்னாடியே ஓடுறாரு. அந்த கிணத்து பக்கத்துல போய் நின்றுட்டு கிணத்தை எட்டி பார்க்கும் போது அந்த தண்ணியில மந்திரவாதியோட மூஞ்சி தெரியுது. இவரு வேலனும் போய் பார்க்கும் போது அவரோட எதிர்காலத்துல பெரிய செல்வந்தரா வாழ்ற மாதிரி அதுல காட்டுது. இவருக்கு